Hi friends, welcome to Nagas Media. இங்க பாருங்க first. So இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளோட weight loss powder அப்படியே இப்படியே நீண்டுட்டே போகுது. இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு நாள்ல நம்ம dispatch கொடுக்க போறது. So இந்த ஒரு நாள் ஆர்டர் பாத்தீங்கன்னா எங்களுக்கே ரொம்ப ஹாப்பியா இருந்தது. weight loss powder வந்து செம்ம ரீச். அதுக்காக தான் இந்த weight loss பத்தி அதிகமா ஆர்டர் அதிகமா ரிவ்யூ வர்றதுனால தான் நான் weight loss பத்தி அதிகமா அப்பப்ப சொல்லிட்டே இருக்கேன். நம்மளோட நாகா சொல்லி நேச்சுரல் ப்ராடக்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா இப்போ ஆஃபர்ல இருக்கு. நாளைக்கு வரைக்கும் மட்டும் தான் இந்த ஆஃபர். ஸோ இந்த ஆஃபரை நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆஃபர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராடக்ட்லயும் பிரைஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு பாண்டிச்சேரிக்கு இது ஃப்ரீ ஷிப்பிங். ஸோ நீங்க வந்து ஆர்டர் கொடுக்கணும் அப்படின்னா எனக்கு கால் பண்ணி நீங்க டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கலாம். என்னென்ன ப்ராடக்ட் இருக்கு அப்படின்றத நம்மளுடைய கமெண்ட்லயே நான் பின் பண்றேன். கான்டாக்ட் நம்பரும் கொடுக்குறேன். நீங்க கால் பண்ணி டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு வாங்கிக்கலாம். இல்லை எனக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய ஊர் உங்களுடைய பேர் என்னென்ன ப்ராடக்ட் வேணும் அப்படின்றத எனக்கு மென்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே சொல்லிடுவேன். இன்னைக்கு நம்ம வந்து கொஸ்டின் ஆன்சர் செக்ஷன் தான் பார்க்க போறோம். இந்த கொஸ்டின்லாம் யாருமா உன்னை கேட்டா அப்படின்னா நம்மளுடைய கால் பண்றாங்கல்ல நம்மளுக்கு அந்த சிஸ்டர் எனக்கு ஏதாவது ஒன்று ரெண்டு கேள்வி கேட்பாங்க, வாட்ஸ்அப்ல அனுப்புவாங்க. இதை பத்தி நான் உங்களுக்கு வீடியோவா போட்டுறேன் சிஸ்டர், இது வந்து பிசினஸ் நம்பர் அப்படின்றத நான் அவங்களுக்கு சொல்லிடுவேன். ஸோ அந்த மாதிரி கேள்விகளுக்கு தான் இன்னைக்கு வந்து நம்ம பதில் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய நகாசோலி நேச்சுரல்ல பாத்தீங்கன்னா ஹேர் ஆயில், ஸ்கின் ப்ராப்ளத்துக்கான ஆயில், அடுத்து வந்து க்ளோ சீரம், ஃபேஸ் பேக், கால்சியம் அண்ட் அயன் பவுடர், அப்புறம் பாத்தீங்கன்னா சத்து மாவு, வெயிட் லாஸ் பவுடர், சூப்பர் ஃபாஸ்ட் வெயிட் லாஸ் ட்ரிங்க், இம்யூனிட்டி பூஸ்டர், சல்ஃபர் இல்லாம குக்கிங் கோகனட் ஆயில், ஹேருக்கு பாத்தீங்கன்னா புரோட்டீன் மாஸ்க், பாடி பாலிஷிங் ஸ்க்ரப், நரமுடிக்கு பிளாக் மேஜிக் ஹேர் ஆயில். ஸோ இந்த மாதிரி 14 ப்ராடக்ட் பண்ணுறோம். இது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியணும் அப்படின்னா எனக்கு நீங்கள் கால் பண்ணலாம், இல்லை நான் மெசேஜும் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு கேள்வி அப்படின்றத பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, இவ்வளோ பெரிய வீடு கட்டுறதுக்கு உங்களுக்கு வந்து இதுக்கு எவ்வளோ உழைப்பு நீங்கள் போட்டிங்க, அதாவது எவ்வளோ நாள் இதுக்காக உழைச்சிங்க அப்படி சொல்லிட்டு. இதுக்கு வந்து எவ்வளோ நாள் உழைச்சோன்றது இல்லை, கல்யாணம் ஆனதுலேருந்தே உழைச்சிக்கிட்டு தான் இருக்கோம். 10 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி. ஸோ இந்த 10 வருஷமாக நம்ம வந்து உழைச்சிக்கிட்டே தான் இருக்கோம் இந்த வீட்டுக்காக. ஸோ இந்த 10 வருஷமாக உழைச்ச எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வீட்டு மேலே தான் இருக்குது. நம்ம வீட்டுக்கு வேலைக்கு வர அண்ணா கிட்டலாம் சொல்லுவேன் நான், அண்ணன் எங்கள் உழைப்பெல்லாம் இந்த வீட்டு மேலே தானே இருக்குது அப்படி சொல்லி, எப்போ நான் இந்த வீட்டுக்கு குடி வரணும் அன்னைக்கு தானே எங்களுக்கு முழு நிம்மதியே கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவேன். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எல்லாமே இந்த வீட்டு மேலே தான் இருக்குது. நம்மளுடைய சம்பாத்தியம், உழைப்பு, பணம், நகை எல்லாம் இந்த வீட்டு மேலே தான் இருக்குது. அதுக்குள்ளே நகையை கொண்டு வந்து வச்சுட்டீங்களா வீட்டுக்குள்ளே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அப்படி கிடையாது, நகையை கொண்டு போய் பேங்க்கில் வச்சோம், அதுக்கப்புறம் கடையில் விற்றுவிட்டோம். ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வீட்டு மேலே தான் அந்த பணமும் போட்டோம். ஸோ அதுதான். அடுத்தது பார்த்தீங்கன்னா 10 வருஷம் உழைப்பு தான் நம்மளுடைய இந்த வீடு. அடுத்தது பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, அக்கா ரொம்ப நாளாகவே பார்க்குறோம் நீங்கள் வந்து கழுத்தில் இந்த கயர் தான் போட்டிருக்கீங்க, அது வந்து இப்போ எதுக்கு நீங்கள் வந்து இவ்வளோ இது பிஸ்னஸும் பண்ணுறீங்க, இவ்வளோ பெரிய வீடு கட்டுறீங்க, ஒரு செயினாவது நீங்கள் வாங்கிட்டு போட்டுட்டு வீடியோவில் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லி நான் அந்த சிஸ்டருக்கு சொன்ன பதிலை நான் சொல்லிடுறேன். நம்ம பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே தெரியும் உங்களுக்கு, நான் வந்து நகையெல்லாம் வந்து நம்மளுடைய வீட்டுக்காக நம்ம வந்து வித்தாச்சு, அப்புறம் வந்து ஒரே ஒரு செயின் வந்து நம்ம பேங்க்கில் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த சிஸ்டர் ஒரு விஷயம் என்கிட்ட சொன்னாங்க. நான் சொன்னேன் அவங்கக்கிட்ட, இந்த நகையெல்லாம் வித்தாச்சுப்பா, ஒரு இது பேங்க்கில் இருக்குது, எல்லாமே வீட்டுக்காக தான் அப்படின்னு சொல்லி. அக்கா நான்லாம் கேட்டால் கண்டிப்பாக இந்த மாதிரி நான் கொடுக்கவே மாட்டேன். ஏன்னா நான் வெளியில் போகும்போது நகை இதெல்லாம் போட்டுட்டு போனாதான் எனக்கு மரியாதை, என் புருஷனுக்கும் மரியாதை அப்படின்னு சொல்லி. அப்போ நான் அவங்கக்கிட்ட சொன்னேன், சிஸ்டர் இது வந்து மரியாதைக்காக நம்ம பார்க்கணுன்னா நான் கவரிங்க கூட வாங்கி போட்டு போயிடுவேன். அது மூலியமாக ஒரு நகை மூலியமாக நம்மளுக்கு வந்து மரியாதை வரணும் அப்படின்னா அப்படிப்பட்ட மரியாதை தேவை கிடையாது. என்ன நீங்களே சொல்லுங்களேன், நம்ம கூட வந்து பணத்தை பார்த்து ஒருத்தவங்க பழகுறாங்கன்னா பணம் இருக்கிற வரைக்கும் தான் அவங்களுடைய பழக்கமும் இருக்கும். நகையை பார்த்து பழகுறாங்கன்னு அப்படின்னா இப்போ நான் வெறும் கயர் போட்டிருக்கேன், அப்போ அந்த நகையை பார்த்து பழகின ஆளெல்லாம் என்னை பார்த்தா இப்படியே யோசிப்பாங்க, என்ன இதை போட்டிருக்காங்க, ஐயே இவங்க கிட்ட போய் பழக்க வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி பழக்கம் நாள் வேணுமா அப்படின்னா நான் வேண்டாம் தான் சொல்லுவேன். எனக்கு வந்து எப்போவுமே நம்மளுடைய உண்மையான நட்புக்கு உண்மையான மரியாதைக்கு இருக்கிற நட்புகள் மட்டுமே போதும் நம்மளுக்கு. ஸோ நான் அதை தான் அவங்ககிட்டயே சொன்னேன். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, தன்னுடைய கணவர் வந்து கடன் வாங்கி ஒரு விஷயத்த நம்மளுக்கு ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கட்டும் பரவாயில்ல, ஆனால் நம்மளுடைய நகையை மட்டும் என்றைக்குமே நம்ம கொடுத்துடக்கூடாது அப்படின்னு என்றைக்குமே நினைக்கவே கூடாது. என்கிட்டலாம் ஒரு சிஸ்டர் சொல்லியிருக்காங்க, நான் ஆரம்பத்தில் நகையை வித்தப்பையே சொல்லியிருக்காங்க, ஐயோ எப்படி உங்களுக்கு இந்த மாதிரி மனசு வருதோ, நான்லாம் என்னுடைய ஒரு பொட்டு நகையை கூட நான் விற்கவே மாட்டேன் அப்படின்னு. நீங்களே யோசிச்சு பாருங்களேன், நம்ம வந்து நான் நகை விற்று பண்ணலை, நான் கழுத்து நிறைய நகை போட்டிருக்கேன் அப்படின்னா நான் இன்னும் கொஞ்சம் கடன் வாங்கியிருப்பேன், அந்த கடனுக்கு மாதம் மாதம் ஒரு வட்டியை கட்டியிருப்பேன். அப்போ என் கையை விட்டு தேவையில்லாமல் வட்டி அப்படின்ற ஒரு பணம் போய்கிட்டே இருந்திருக்கும், அசல் தனியாக நம்ம கட்டணும். ஆனால் இப்போ இந்த நகையை விற்று நம்ம ஒரு விஷயத்த பண்ணும்போது வட்டி கிடையாது, கடன் கிடையாது, கடன் இருக்குது. ஆனால் எல்லாத்துக்குமே நம்ம கடனை வாங்கி பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா எங்கே உருப்படுறது, வட்டிக்கே போய்கிட்டே இருக்கும். அதனால் வந்து நான் விற்று அதை வந்து செய்கிறது எனக்கு பெருமை.
ரீசெண்டாக கூட ஒருத்தவங்க என்ன கழுத்தில் செயினே போடல நீங்கள் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், கடன் வாங்கி திங்கிறதுக்கு நகை விற்று தின்று வட்டி இல்லாமல் இருக்கலாம், அது இன்னும் சந்தோஷம் தானே அப்படின்னு சொன்னேன். கம்முன்னு ஆகிட்டாங்க கப்சிப்புன்னு. அதனால் எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே நான் சொல்கிறது வந்து, எனக்கு இந்த ஐடியா நீங்கள் நகையை விற்று பண்ணுங்கள், லோன் எடுக்காதீங்கன்னு சொன்னதும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் தான். நான் நகை விற்க போகிறேன்னு சொன்னப்போ பார்த்தீங்கன்னா என்னைய விட அதிகமாக ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் 100 பவுன் விற்றேன், இது 50 பவுன் விற்றேன், 70 பவுன் விற்றேன், இப்படிலாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க. அப்போ அவங்களோட கம்பேர் பண்ணும்போது நான் கொஞ்சோண்டு கொடுத்துருக்கேன். அதையும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உழைப்பு மூலியமாக திருப்பி நம்ம எடுத்துக்க முடியும். அதனால் இதுக்கெல்லாம் சங்கடப்படப்படாது. நீ எதுவும் சொல்ல வர்றியா? லைட்டாக கொட்டாய் விட்டேன். அப்படியா? வாயை திறந்த பண்ணி ஏதோ சொல்லதான் வர்றியோன்னு பார்த்தேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி, இதை வந்து 1-2 சிஸ்டர் மட்டும் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, அதுக்கும் பதிலாக சொல்லிடுவோமே அப்படின்னு தான். என்ன நீங்கள் எப்போ பார்த்தாலும் உங்கள் மாமியாரை மட்டும் நீங்கள் காட்டுறீங்க, வேர் இஸ் த சிஸ்டர், டூ சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அந்த 2 சிஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சரண்யாவும் நம்மளுடைய அழகுநிலா அக்காவும். ஏன் இவங்களை நீங்கள் காட்ட மாட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. என்னடா, இப்போ நாங்கள் ஆஃபீஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடியே அம்மா வந்துடுவாங்க, என்னுடைய மாமியார் வந்துடுவாங்க. என்னோட மாமியார் இங்கே வந்து அவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, நாங்கள் வந்துடுவோம். அப்போ பொழுதன்னைக்கு எங்கள் கூட தான் இருப்பாங்க. ஆஃப்டர்நூனுக்கு மேலே தான் நாங்களா நீங்கள் வீட்டுக்கு போங்கம்மா தம்பி பாப்பா அழைச்சிட்டு அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனால் இவங்க கூட இருக்கிறனால இவங்களை காட்டுறோம். அவங்க 2 பேர் பார்த்தீங்கன்னா அப்பயே நான் சொல்லியிருப்போம் ஒரு வீடியோலையே, சரண்யா கூட சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்து இனிமேல் ஸ்கூலில் ஃபுல் டேவும் எங்களை இருக்க சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ காலையில் அவங்க போனாங்கன்னா பஸ்ஸுக்கு பார்க்கணும், குக்கிங் பார்க்கணும், திருப்பி அவங்க வந்து ஸ்கூல்லேயே இருக்கணும், ஏன்னா ஆஃப்டர்நூன் குக்கிங் இருக்குது. அடுத்து ஈவினிங் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களை போய் விடணும், திருப்பி நைட்டு குக்கிங் இருக்குது. இப்போ இந்த ஸ்பெஷல் கிளாஸ் எல்லாம் போச்சு, அதுக்கு வேறு லேட்டாக பஸ்ஸு போச்சு 7 மணிக்கு இந்த மாதிரிலாம். ஸோ அதனால் அவங்க பார்த்தீங்கன்னா எப்போவுமே பிஸின்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ எங்களுக்கு வந்து பகலெல்லாம் வேலை இருக்குது, நைட்டில் நாங்கள் அங்கே போகிறோம், ஏன்னா தம்பி பாப்பாவையும் அழைக்க போவோம். அப்பா அழகில் அக்கா சரண்யா கிட்ட பேசுவோம். நைட்டில் எல்லாரும் மூஞ்சியுமே வேலை செஞ்சு டல்லாக இருக்கும் போது பல்ப் இல்லை, அப்புறம் எப்படி நம்ம வந்து இருட்டில் போய் வீடியோ எடுக்கிறது எங்களுக்கே தோணாது. அந்த நேரத்தில் கொஞ்சம் ரிலாக்ஸாக போய் பேசிட்டு கம்மன் கிளம்பி வந்துடலாமே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால தான் அவங்கள காட்டல, அவங்க அந்த பக்கம் பிஸியாக இருக்காங்க, நம்ம இந்த பக்கமாக பிஸியாக இருக்கும். ஆமாம், இந்த ஆள் பாருங்கள், சோத்தை எல்லாத்தையும் நிப்பாட்டி விட்டு வெயிட் லாஸ் கஞ்சியை குடிச்சு இலச்சி எலும்பு தூரமாக ஆகிட்டு இருக்காப்புல. எலும்பு தூரமாக ஆகல. எனக்கு என்னன்னா, ஏதோ இந்த சட்டை பாருங்களேன், நான் எடுத்து கொடுத்தப்ப சட்டை கிளிகிற மாதிரி நல்லா டைட்டாக இருந்துச்சு, லொடலொடத்து கொடை கொடுத்து போய் கிடக்கு. எங்க மாமியார் சொல்றாங்க, எங்க மாமியார் ஒரு வாட்டி சொன்னாங்க, நான் அப்ப ரொம்ப சீரியஸா நான் எப்ப நம்ம பிசினஸ்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஷார்ட் பிலிம் பாத்தீங்களா, குண்டம்மா, ஓ மை குண்டம்மா, அந்த ஷார்ட் ஃபிலிம் அப்போ எங்கள் மாமியார் கிட்ட நான் அதை சொல்லிட்டே இருப்பேன், வெயிட் லாஸ் பற்றி. நான் ட்ரை பண்ணுறேன் தான், இப்படிதான் சொல்லிட்டே இருப்பேன். எங்கள் மாமியார், உன் வயசுக்கு நீ இப்படி இருந்தால் தான் நல்லா இருப்பேன், எலும்பு தோலுமா ஆகக்கூடாது அப்படி சொல்லிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அப்போ விட்டாச்சு. இப்போ வந்து அவசர வேலையில நான் வீடியோவில் விளாகில் கூட காமிச்சிருப்பேன், இவங்களுக்கு வகை வகையாக தான் சமைக்கிறேன். அதெல்லாம் டைம் ஆகிடும். பொய் சொல்லாத. பொய் சொல்றேன், நான் எக்ஸசைஸ் பண்ணி நான் ஃபிட்டாக இருக்க பார்த்து உனக்கு பொறாம வந்துருச்சு. அப்படிலாம் கிடையாது, ஆனலகன் ஆகிட்டு இருக்கான். நம்ம வந்து பெண்ணிலைக்கு ஆகணும்னு சொல்லி வேலையை ஆரம்பிச்சுட்டு காலையில நல்லா கேளுங்களேன், 4 மணிக்கு 5 மணிக்கு எழுந்திருக்கிறது, அப்பயே ஆரம்பிச்சிருவேன் துணி துவைக்கிறது. ஏன்னா நம்ம வீட்டு வாஷிங் மிஷின்ல தண்ணி வந்து இந்த கிட்டத்துல இருக்கு தொட்டி அப்படின்றதுனால தண்ணி ஸ்பீடா வராது. அதுல போட்டு நம்ம கரண்ட் பில்லை இழுத்துக்கிறதுக்கு இதுலயே துவைச்சிட்டு போயிடலாம், கையில துவைச்சிடுறது. அந்த வேலையை முடிச்சுட்டு அதுக்கு கிச்சன் போனா காலையில பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் என்ன பழம் வந்து தானே உறிஞ்சுக்கிறேன் நான் சொல்லுது தோலை, நான் தானே உரிச்சு பயிர் வகைகள் சத்து மாவு காய்ச்சறது இது எல்லாமே ரெடி பண்ணோம். அப்புறம் லஞ்சுக்கு ரெடி பண்ணுறோம். அப்புறம் நான் போய் சமைச்சு பார்த்தேன்னா கொஞ்ச நாள் சமைக்கிறதே இல்லை, நைட்டில் டைம் ஆகிடுது. அதனால் நாங்கள் வெளியில் போயிட்டு ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி ஆகிடுது. ஹோட்டலில் சாப்பிட்டோன்னா மகிக்கு பார்த்தீங்கன்னா வயிறு அப்செட் ஆகி விட்டது. டப்பு டப்பு டும் அப்படின்னு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா சவுண்ட் எல்லாம். ஸோ அதனால் ஆஹா இப்படியே விட்டா வயிறு பார்த்தீங்கன்னா வேற மாதிரி ஆயிரும் சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்ணிட்டேன், காலையில் ஃபர்ஸ்ட் அப்படி தான் பண்ணிட்டு இருந்தேன், இடையில விட்டுட்டேன். இப்போ திருப்பி காலையிலேயே டின்னரை முடிச்சிடுறது, சாப்பிட்டு முடிக்கிறது இல்லை, செஞ்சு வச்சு முடிக்கிறது. போன உடனே எனக்கு பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்ததுலேருந்து வேலை இருக்குமா, வந்து ஆஃபீஸில் எழுதுவேன், அப்படி இல்லைன்னா பேக்கிங் உட்காருவேன் அவங்க கூட. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வேலை இருந்துகிட்டே இருக்கும், ஆயில் போய் எடுப்போம் மேலே போயிட்டு, இப்படி 6 மணி வரைக்கும் பிஸியாகவே தான் இருக்கும். அதனால எனக்கு 6 மணிக்கு மேலே கரெக்டாக 7 மணிக்கு கூட நாங்கள் வீட்டுக்கு போக மாட்டோம், 8 மணி ஆகிடும். போன உடனே கொஞ்ச நேரம் பேசாமல் சும்மா உட்காரணும், அமைதியாக உட்காரணும் அப்படி தோணும். அந்த நேரத்தில் கூட மைண்டு யோசிக்க அடுத்து என்ன ப்ராடக்ட் பண்ணலாம் அப்படி சொல்லி யோசிக்கும். ஸோ இந்த மாதிரியே போயிட்டு இருக்கு. என்கிட்ட வந்து ஏதாவது நீங்கள் வீடியோ பேசும்போது ஒரு விஷயமாவது நீங்கள் வந்து ஏதாவது மோட்டிவேஷனாக சொல்லிடுங்க, அப்போ வந்து எங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை பார்த்து நாங்கள் வந்து சில விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுறோன்னு. இந்த 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு சிஸ்டர் ஃபோன் அடித்தாங்க. அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு வந்து மாமியார், மம்மி, தங்கச்சி, அக்கா எல்லாம் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடியே ஒரு சிஸ்டர் ஃபோன் எடுத்து இதே மாதிரி சொன்னாங்க.
அப்ப ஆக மொத்தம் என்னை வயசானவங்கன்னு சொல்றீங்க நீங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க ஒரே விஷயம் சொன்னாங்க, என்னன்னா நாங்க தனி கொடுத்துறோம் வந்துட்டோம், அப்ப எங்களுக்கு வந்து நீ இந்த நேரத்துக்கு இதை செஞ்சா நல்லது, இது பண்ணா நல்லதுன்னு எங்களுக்கு மாமியார் சொன்னாலுமே அதை ஏத்துக்கிற மனப்பக்குவம் கிடையாது. ஆனா இன்னொருத்தவங்க செஞ்சு அதை வந்து ஒருத்தவங்க நான் ஃபாலோ பண்ணி இது நல்லா இருக்கு நீங்க பண்ணுங்கன்னு சொல்லும் போது ஓகே நம்மளும் பண்ணலாமே அப்படின்றது எனக்கு தோணுது. ஏன்னா எங்க ஏஜும் உங்க ஏஜும் கிட்டத்தட்ட ஒண்ணு சொல்லும் போது கேட்க நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த சிஸ்டர் பாத்தீங்கன்னா நம்மளுடைய பிரம்ம முகூர்த்த விளாக் எல்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே நம்மளுடைய சேனலை கண்டினியூவா வாட்ச் பண்றவங்க அவங்க அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு உண்மையாவே சொல்றேன் அவங்களுக்கு வந்து வர வேண்டிய பணம் வந்து வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா கடன் அடைஞ்சது, அவங்களுக்கு வர வேண்டிய பணம் வந்து கடன் அடைஞ்சது. அதே மாதிரி குடும்பத்துல பிரச்சனைகள் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அவங்களே சொல்றாங்க, ஒரு 4:30 மணிக்கு எந்திரிச்சு நான் விளக்கு ஏத்துனா இவ்வளவு பெரிய மாற்றங்கள் வருமா அப்படின்றது எனக்கே ஆச்சரியமா இருக்கு. இதை நான் 48 நாள் பண்ணேன், ஆனா இப்ப ரெகுலரா பண்ணணும்னு ஆசை வந்துருச்சு எனக்கு, அதனால அப்படி ஃபாலோ பண்றேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால நான் சொல்ற ஒரே விஷயம் பாத்தீங்கன்னா சத்தியமா உண்மையாவே சொல்றேன், நம்ம 4 மணிக்கு எழுந்திருக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு நாளுடைய அளவு பாத்தீங்கன்னா பெருசா இருக்கும். அப்ப அந்த 4 மணிக்குல இருந்து ஒரு குழந்தைங்க எந்திரிக்கிற வரைக்கும் கூட வச்சுக்கோங்களேன், ஒரு 7 மணிக்கு குழந்தைங்க எந்திரிப்பாங்க. அந்த 3 மணி நேரம் நம்மளுக்கான நேரம். அந்த நேரத்துல நீங்க வாழ்க்கையில அடுத்து நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்னு நீங்க யோசிக்கலாம். நிறைய விஷயங்கள் இருக்கு, இதை பத்தி நான் நிறைய சொல்லிட்டேன். ஆனா ஒரே விஷயம், சீக்கிரம் கொஞ்சம் 5 மணிக்கு எந்திரிக்கீங்கன்னா 6 மணிக்கு எந்திரிங்க, 6 மணிக்கு எந்திரிக்கீங்கன்னா 5 மணிக்கு எந்திரிங்க. கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய நேரத்தை வந்து அதிகப்படுத்திக்கலாம். ஸோ இந்த மாதிரி எந்திரிக்கும் போது கண்டிப்பா அந்த நேரத்துல நீங்க ஒரு விஷயத்த கண்டிப்பா இது எனக்கு வேணும்னு நீங்க ஃபாலோ பண்ணி கிடைச்சா மாதிரி கற்பனை பண்ணுங்க. பெரிய பெரிய ஆளுங்களாம் பார்த்துருக்கீங்களா, அவங்க சொல்லுவாங்க எனக்கு வந்து நான் ஒரு விஷயத்த கிடைச்ச மாதிரி கற்பனை பண்ணுவேன், அதுக்கப்புறம் அது எனக்கு உண்மையாவே நடக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ உங்களுக்கு வேண்டிய நல்ல விஷயங்களை மட்டும் நினைச்சிருங்க, கிடைச்சிருச்சுன்னு நினைச்சுக்கோங்க. யார் மேலேயாவது பொறாம இருந்தா இவெல்லாம் நல்லா இருப்பாளான்னு டெய்லி நினைக்காதீங்க, ரிவீட் ஆகி போயிடும். அதனால நம்ம நல்லா இருக்கணும் நினைங்க, நல்லா இருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். கேட்ட கேள்விகளுக்கும் பதில் சொல்லிட்டேன். ஸோ ஆஃபர் வந்து நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்கு, ஆஃபர் யூஸ் பண்ணிக்கங்க. நாளைக்கு வரைக்கும் தான், இன்னைக்கு ஆஃபர் இருக்கு, நாளைக்கு ஒரு நாள் மட்டும் தான் ஆஃபர், அதுக்கப்புறம் ஆஃபர் க்ளோஸ் ஆயிடும். ஸோ இந்த ஆஃபர் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. என்னென்ன ப்ராடக்ட் இருக்குன்னு நான் கமெண்ட்ல பின் பண்றேன். எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே தேங்க்யூ, பாய்.